வணக்கம். இதில் அங்காஃப் ஊடகத்தின் இன்றைய முக்கிய இலங்கை செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை நீடிப்பது நாட்டின் பொதுநலனுக்காக எடுக்கப்பட்ட தீர்மானம், ஜனாதிபதி தெரிவிப்பு. மெத்தனியவில் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்கான பெக்கோ சமனின் தாயார் உயிரிழப்பு. 7 மாவட்டங்களுக்கு வெப்பச்சுட்டன் அதிகரிப்பு, வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை. நாட்டை சூழவுள்ள கடற்பிராந்தியங்களில் திடீர் மாற்றம், அவதானத்துடன் செயற்படுமாறு அறிவுறுத்தல். அரசாங்கம் சர்வாதிகாரத்தை உருவாக்க முயற்சிக்கிறது, சஜித் சாடல். 6 கட்சிகள் கூட்டணி, கிழக்கை முஸ்லிம்களுக்கு தாரை வார்க்கும் சதித்திட்டம், ஈழத்தமிழர் முன்னணி கட்சித் தலைவர் ஜியா சரவணா. நீதிபதிகளின் பதவிக்காலத்தை அதிகரிக்கும் தீர்மானத்திற்கு மக்களிடையே வரவேற்பு, சுனில் வட்டக்கல தெரிவிப்பு. தொடர்பென விரிவான செய்திகள். நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது வரம்பை நீடிப்பது தொடர்பான தீர்மானம் எந்தவொரு தனிநபரையோ அல்லது குழுவையோ இலக்காக கொண்டு எடுக்கப்பட்டதல்ல என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். மாறாக நாட்டின் பொதுநலனை அடிப்படையாக கொண்டே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார். இலங்கை சட்டத்தணிகள் சங்கத்துடன் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது வரம்பை நீடிப்பது தொடர்பான 22வது அரசியலமைப்பு திருத்தம் குறித்தும் இதன்போது விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளது. நீதித்துறையின் கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்காக அரசாங்கம் முன்னெடுத்து வரும் நடவடிக்கைகள் தொடர்பிலும் ஜனாதிபதி இதன்போது விளக்கம் அளித்துள்ளார். நீதியை நிலைநாட்டும் செயற்பாடு நீதிமன்றங்களால் மாத்திரம் முன்னெடுக்கப்படுவதில்லை என சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி, விசாரணைகள், வழக்கு தாக்கல் மற்றும் நீதிமன்ற நடவடிக்கைகள் உள்ளிட்ட அனைத்து துறைகளும் ஒருங்கிணைந்து செயற்பட வேண்டியது அவசியம் என தெரிவித்துள்ளார். இதற்கமைய சட்டமா அதிபர் திணைக்களம், கையூட்டல் அல்லது ஊழல் பற்றிய சார்ந்ததுகளை விசாரணை செய்யும் ஆணைக்குழு, இலங்கை காவல்துறை மற்றும் அரசாங்க பகுப்பாய்வாளர் திணைக்களம் ஆகியவற்றின் மனிதவளத்தை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். மேலும் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பதுடன் பொதுமக்கள் இலகுவாக அணுகக்கூடிய வகையில் அதன் நடவடிக்கைகளை மாகாண மட்டத்திலும் முன்னெடுப்பதற்கு தேவையான உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் மக்களுக்கு நீதிமன்ற நடவடிக்கைகளை இலகுபடுத்தும் வகையில் மேல் நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கவும் நீதிமன்றங்களுக்கு தேவையான பௌதிக வசதிகளை மேம்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மெத்தனிய உள்கிட்டியாவ பகுதியில் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்கான ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியான பெக்கோ சாமனின் தாயார் உயிரிழந்துள்ளார். நேற்று மாலை இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் இடம்பெற்றிருந்தது. துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்கான அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. வவுனியா, முல்லைத்தீவு, திருகோணமலை, புலனறுவை, மட்டக்களப்பு, அம்பாறை மற்றும் மொனராகலை ஆகிய மாவட்டங்களில் இன்று வெப்பம் அதிகரிக்கக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதன்படி மனித உடலால் உணரப்படும் வெப்பத்தின் அளவு பகல் வேளையில் சில இடங்களில் எச்சரிக்கை மட்டம் வரை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக அந்த திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே பொதுமக்கள் போதிய அளவு நீரை அருந்துமாறும், முடிந்தவரை நேரடி வெயிலில் அதிக நேரம் நிற்பதை தவிர்க்குமாறும், பகல் வேளையில் வெளிப்புற செயற்பாடுகளை குறைத்துக் கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. கொழும்பு முதல் காலி மற்றும் மாத்தறை வரையான கடற்பரப்புகளில் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு திசையிலிருந்து மணித்தியாலத்திற்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மாத்தறை முதல் ஹம்பாந்தோட்டை ஊடாக கற்பிட்டி வரையான கடற்பரப்பிலும், சிலாபம் முதல் புத்தளம் வரையான கடற்பரப்பிலும், மன்னார் முதல் காங்கேசந்துறை வரையான கடற்பரப்பிலும் காற்றின் வேகம் இடைக்கிடையே மணித்தியாலத்துக்கு 50 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் குறித்த கடற்பரப்புகள் இடைக்கிடையே கொந்தளிப்பாக காணப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே குறித்த கடற்பரப்புகளில் கடற்தொழில் மற்றும் படகு பயணங்களில் ஈடுபடுவோர் மிகுந்த அவதானத்துடன் செயற்படுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். கொழும்பு முதல் காலி வரையிலும், காலி ஊடாக கம்பாந்தோட்டை வரையிலும் கடல் அலைகளின் உயரம் சுமார் 2.5 முதல் 3 மீட்டர் வரை உயரக்கூடும் எனவும் வளிமண்டல திணைக்களம் தெரிவித்துள்ளது. அரசாங்கம் நீதித்துறையை முடக்கி நாட்டில் ஒரு சர்வாதிகார ஆட்சியை உருவாக்க முனைவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சாட்டியுள்ளார். முன்மொழியப்பட்டுள்ள 22வது அரசியலமைப்பு திருத்தமானது நீதித்துறையை பலவீனப்படுத்தும் என சுட்டிக்காட்டிய அவர், அரசாங்கம் நீதித்துறையை செயலிழக்க செய்து அதன் மூலம் சர்வாதிகாரத்தை உருவாக்க முயற்சிக்கிறது என்றும் தெரிவித்துள்ளார். கிழக்கில் கடந்த 1985ஆம் ஆண்டு தொடக்கம் இன்று வரை தமிழ் மக்களை முஸ்லிம்கள் இன சுத்திகரிப்பு செய்து கொண்டு வருகின்ற போது அதற்கு எதிராக தமிழரசுக் கட்சி உட்பட தமிழ் தேசிய அரசியல்வாதிகள் குரல் கொடுக்காது மௌனிகளாக இருப்பது
தமிழ் மக்களின் பூர்வீகமான கிழக்கை அவர்களுக்கு தாரை வார்த்து கொடுப்பதற்கான சதித்திட்டமே இந்த 6 கட்சிகள் கூட்டு என ஈழத்தமிழர் முன்னணி கட்சித் தலைவர் ஜியா சரவணா தெரிவித்துள்ளார். கிழக்கில் அம்பாறை மாவட்டத்தில் பொத்துவில் தொடக்கம் துறை நீலாவணை வரையும் உள்ள பல சாயுதமருது, நிந்தாவூர், பாலமுனை, திராய்கேணி, மீனோடைக்கட்டு, சம்மாந்துறை, வீரமுனை, பொத்துவில் உட்பட பல கிராமங்களில் உள்ள தமிழ் மக்கள் படுகொலை செய்யப்பட்டு கட்டிடங்களுக்கு தீ வைத்து விரட்டியடிக்கப்பட்டு அவர்களின் நிலங்களை கபளீரம் செய்ததுடன் ஆலயங்கள் இருந்த இடங்களில் பள்ளிவாசல் மற்றும் மீன் சந்தை அமைக்கப்பட்டுள்ளது. அவ்வாறே ஓட்டமாவடியில் காளி கோவிலை உடைத்து அதன் மீன்சந்தை கட்டியதாகவும் அதற்கு நீதவாணி கூட தனது அதிகாரத்தை பயன்படுத்தி இடமாற்றம் செய்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் LM ஹிஸ்புல்லா தெரிவித்த வீடியோ சமூக ஊடகங்களில் வெளிவந்துள்ளது. இவ்வாறு தமிழர்கள் மீது ஊர்காவல் படை என்ற போர்வையில் தமிழர்கள் மீது கட்டவிழ்த்து விடப்பட்ட தமிழர்களை படுகொலை செய்துள்ளனர். இந்த தமிழர்கள் மீது இடம்பெற்ற இந்த அடாவடிக்கு எதிராக அன்றிலிருந்து இன்று வரை தமிழர்கள் பிரதிநிதிகள், தலைவர்கள் என தெரிவித்து வருபவர்கள் எவரும் குரல் கொடுக்காது மௌனிகளாக இருந்து வருகின்றனர். கடந்த 2014ஆம் ஆண்டு கிழக்கு மாகாண சபை தேர்தலில் தமிழரசு கட்சி 11 ஆசனங்களை பெற்றுக்கொண்டு முஸ்லிம் கட்சிகளுடன் கூட்டு சேர்ந்து முஸ்லிம்களுக்கு முதலமைச்சர் பதவியை தாரைவாத்து கொடுத்தது தமிழரசு கட்சி. அதேபோல கிழக்கை முஸ்லிம்களுக்கு தாரைவாத்து கொடுப்பதற்கே இந்த 6 கட்சி கூட்டு. அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட தமிழ் மக்களின் பிரதேச செயலகமான கல்முனை தமிழ் பிரதேச செயலகத்தின் கணக்காளரை கூட வழங்க மறுக்கும் முஸ்லிம் அரசியல்வாதிகள் தமிழ் மக்களின் நலனில் அல்லது உரிமைக்காக குரல் கொடுப்பார்களா? மக்களே சிந்தியுங்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். படுகொலைகள், ஊழல், மோசடிகள் தொடர்பான வழக்கு விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதால் அந்த குற்றங்களுடன் தொடர்புடையவர்கள் தற்போது கலக்கமடைந்து விசாரணை அதிகாரிகள் மீதும் நீதித்துறை கட்டமைப்பின் மீதும் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள். நீதிபதிகளின் பதவிக்காலத்தை அதிகரிக்கும் தீர்மானத்தை நாட்டு மக்கள் வரவேற்றுள்ளார்கள் என பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டக்கல தெரிவித்துள்ளார். நீதிபதிகளின் பதவிக்காலத்தை அதிகரிப்பதால் நீதித்துறையின் சுயாதீனத்துக்கு பாதிப்பு ஏற்படும் என்று எதிர்க்கட்சியின் உறுப்பினர்கள்தான் குறிப்பிடுகிறார்கள். அரசியல் நோக்கத்தை இலக்காக கொண்டு இவ்வாறான குற்றச்சாட்டுக்களை இவர்கள் முன்வைக்கிறார்கள். நீதித்துறையின் சுயாதீனத்துக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாது என்பதை உறுதியாக குறிப்பிட முடியும். எதிர்க்கட்சிகள் குறிப்பிடுவதைப் போன்று அவ்வாறான நிலைமை ஏற்பட்டால் அது அரசாங்கத்துக்கு எதிராகவே அமையும். ஆகவே நீதித்துறையின் சுயாதீனத்திற்கு அச்சுறுத்தல் மற்றும் பாதிப்பு ஏற்படும் வகையில் ஒருபோதும் செயற்படப் போவதில்லை. படுகொலைகள், ஊழல், மோசடிகள் தொடர்பான வழக்கு விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதால் அந்த குற்றங்களுடன் தொடர்புடையவர்கள் தற்போது கலக்கமடைந்து விசாரணை அதிகாரிகள் மீதும் நீதித்துறை கட்டமைப்பின் மீதும் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள். நீதிபதிகளின் பதவிக்காலத்தை அதிகரிக்கும் தீர்மானத்தை நாட்டு மக்கள் வரவேற்றுள்ளார்கள். நீதித்துறை மற்றும் விசாரணை கட்டமைப்பு தொடர்பில் எவ்வழியிலாவது குற்றச்சாட்டுகளை முன்வைத்து நீதித்துறை மீதான மக்களின் நம்பிக்கையை பலவீனப்படுத்தி அதனூடாக தம்மை பாதுகாத்துக் கொள்ளவே எதிர்க்கட்சியினர் முயற்சிக்கின்றார்கள். நாட்டு மக்கள் அதற்கு ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். சுவிட்சர்லாந்தில் வீடு வாங்க போறீங்க, இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு அங்கே வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகளில் முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது, விற்கிறது, இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும், இல்ல வீடு விற்கணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசோக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 07951464428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.